நான் கண்டெடுத்த செல்வமே, சென்னை வாசனை குட்டிசமே, தங்க பதுமையே, சின்ன பாப்பா, சரியில்ல பாப்பா, சரிடா, அம்மா வருவா, அம்மா வருவா, வருவா. வந்துட்டேன் வந்துட்டேன். வாமா மல்லிகா, குழந்தைய பாத்தியா? பாத்துட்டு தானே இருக்கேன். எதுங்க குழந்தை? மரத்தடியில கிடைச்சது. மரம் பிள்ளைங்களை இப்படிவா காய்க்குது? ஐயோ, பாவ அனாத குழந்தை. பார்த்தா அப்படி தெரியலையே, உங்ககிட்ட சிரிச்சு விளையாடிட்டு இருக்கேன். அடே, என் முகராட்சி அப்படி. குழந்தை என்ன கண்ட உடனே குதூகலத்துல அப்படி குதிச்சு விளையாடுது. அப்பா நிரந்தரமா இங்க இருக்கோங்கிறீங்களா? ஆமா, பெத்தா கிடைக்கிற வரைக்கும் அது இங்கதான் இருக்கும். அப்பா, அது உங்க குழந்தைதான், உண்மையதான் சொல்லுங்களேன். பாவி, என் குழந்தையா விளையாடுறியா? நீங்க தான் என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்க. அக்கா, அலங்கார அக்கா, கேட்டுன்னா இருக்கீங்களா? இதை விட்டா எனக்கு வேற வேலை என்ன? இதோ வந்தேன். அலங்காரம், அடுத்த வீடா, தண்டையார் பேட்டையா, இதோ வருகிறேன். பாவிங்களா, இவங்களை போய் பக்கத்து வீட்டுல குடி வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டிதான் ஆகணும். ஐயோ, அங்கே மல்லிகா, இங்கே குழந்தையாதா? இதா எது? என்ன மல்லி நடந்தது? என்ன பைனாட்டம்? மீண்டும் குழப்பம், கூச்சல், கொந்தளிப்பு. அக்கா, பூக்காரி காதல் முத்தி இப்ப ஒரு பிள்ளையோட வந்துட்டாரு. கேட்காம காதலிச்சேனே, கேட்காம காதலிச்சேனே. பிரசங்கித்தானா? எங்க மிஸ்டர் 777, இதை நீங்க நம்புறீங்களா? நமக்கு சொல்லப்படாது. இருந்தாலும் மல்லிகா சொல்லு. பாக்கட்டும். குழந்தை முகத்துல இவர் முகம்தான் தெரியும். என்ன கண்ணாடியா? ஆமா, சொல்லப்படாதுன்னு ஏண்டி கலாட்டா பண்ற? அது அனாத குழந்தைன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அது பூவோட வந்திருக்குது, பூக்காரி குழந்தை. 777, பூவோட வந்தா அது பூக்காரி குழந்தை. அப்ப நமக்கு பிறக்க போற குழந்தை தொப்பியோட பிறக்குமா? கண்ணனா கவச குண்டலத்தோட பிறக்க. அப்பா என்ன எங்க வீட்டுக்கார போய் அப்பாங்குது? என்னங்க என்னங்க, குழந்தைக்கு அப்பா அம்மாங்கிறத தவிர வேற என்னங்க தெரியும்? பிரியம் வந்தா அப்பா, அப்படித்தானே கூப்பிடும். உங்களை பிரியத்துல அப்பாங்குதே, எங்களை அம்மான்னு கூப்பிடுதா? உங்களுக்கு தாய் முகம் கிடையாது. ஏன், எங்களுக்கு என்ன பேய் முகம் இருக்குங்கிறீங்களா? அதை விட மோசம். அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? போட்டு காக்கா பொடி. அச்சோ, புகையில போறவனை பார்த்து பொடி போட்டாங்கிறாளே. பைனாட்டோன், அவ பொடி போடுறதை நான் பார்த்திருக்கேன். சும்மா ஐயா, 777, இங்க விஷயம் முத்ததுயா. ஒரு அனாதை குழந்தைய வீட்டுல சேர்த்து நம்ம அனாதை ஆடுவோம் போது இருக்குது. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், சந்தேகப்படுற பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள கேசோ பொண்ணு கேசோ பிடிக்காதன்னு. எப்படி பிடிக்காம இருக்கிறது? அன்னைக்கு இந்த குழந்தை அந்த தன்னை மட்டடி எப்படி அழுதுயா? எவ்வளவு கட்டாரியா இருந்தது, மனசு தாங்கலையே. செத்த மனசு எப்படி கேட்கும்? கேட்டியா? இன்னும் என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னொரு 5-6 அனாத குழந்தை வேணுமா? வச்சு பள்ளிக்கூடம் நடத்த போற. சும்மாரியாயோ தயா, அந்த குழந்தைய பேச ஆசிரமத்துல சரியா? இதுயா சரியா? 777, இந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்தா சாமியார் ஆகுமா? என்ன வந்து தலையா? போய் தலைங்க. இந்த கண்டாவே எங்க கண் முன்னால காமிக்காதீங்க. போங்க, தனியா வாங்க. அக்கா, நீங்க அப்புறம் வாங்க. சரிங்க. பையனுடைய குலம் கோத்திரம் தெரியாம கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம்னு சொல்றீங்களே. நீ போடி. பெரிய குலம் கோத்திரம் வந்துதான் இங்க கொட்ட போகுதாக்கும். சரி வேண்டாம், குறைஞ்சபட்சம் பையனை பத்தியாவது தெரிஞ்சுக்காம எப்படி பொண்ணை கொண்டு போய் கொடுக்கறது? பாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அவன் என் உயிரை காப்பாத்தினவன், இனிமே காப்பாத்த போறவனும் அவன் தான். ஓஹோ, உங்க காவலுக்காக பொண்ணை கொண்டு போய் கண்ணை மூடி தள்ளிடுறதா? ஓடி பைத்தியம். பொண்ணும் பிள்ளையும் இஷ்டப்பட்ட கல்யாணம். இது எப்படி? அன்னைக்கு நம்ம மல்லிகாவே சொல்லல, நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சவங்க. ராமு என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, அதுக்கு மேல என்ன வேணும்? ஓ அப்படிங்களா? பின்ன அதை வச்சுதானே நான் முடிவு பண்ணேன், வர்ற முகூர்த்தத்துல ராமு மல்லிகா கல்யாணத்தை யார் நடத்திடுவோம். ஜெயாவா, எப்ப வந்த? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பார்க்கறது எதுதான் நடக்குது? நீ என்ன சொல்ற? நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உறுதியானது. திருமணம் தான் நடக்க போகுது, இன்னும் என்ன சந்தேகம்? திருமணம் தான், ஆனா யாருக்கு? உனக்கு எனக்கும் தான். அங்கதான் கணக்கு தவறிடுச்சு. என்ன? ஆமா, உங்க கூட மணவரையில உட்கார போறது நான், எங்க அக்கா மல்லிகா. என்ன இது பைத்தியமா? இல்லைங்க, இது என் வீட்டாருடைய முடிவு. ஏன் சம்மதம் இல்லாமலா? அத்தா, தாழம்பூவுக்கு பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற முள்ளே சில சமயம் மடலை கிழிச்சிடுது உண்டு. அது போல நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையே நமக்கு எவன் அழுது உண்டு.
அப்படி என்ன நடந்தது? நீங்க அப்பா கிட்ட மருமகனாக சம்மதிச்சீங்களே, அதை அவர் நீங்க மல்லிகாவை தான் மணக்க சம்மதிச்சீங்க நினைச்சிட்டார். அப்பா இதுக்குதானா? இந்த பார், நீதான் மனைவி, நான் தான் கணவன் இப்பவே போய் எங்க அப்பா சொல்லிடுறேன். போதுமா? சரி சொன்னா சரி சரி, இங்க 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 கொஞ்சம் 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 சரி, தக்குனியோடு சரி சரின்னு சொன்னா. அட மாத் அந்த மாதிரி இருக்கிறது கட்டு கல்லி கொம்மா கொப்பா பா 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 அடே சரி மாட்டேனே. காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? முன்னாலே வந்து நின்றால் போதுமா? ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா? முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? முன்னாலே வந்து நின்றால் போதுமா? ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா? முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா? கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா? துள்ளாமல் துள்ளினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா? துள்ளாமல் துள்ளினாலும் தாளம் போடவா, இல்லாத வார்த்தை சொல்லி ராகம் பாடவா? முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? முன்னாலே வந்து நின்றால் போதுமா? ஒன்று தந்தால் தான் கோபம் தீருமா? முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொண்டது நியாயமா? இலையில்லாத கொடியில் கூட மலர்கள் தோன்றுமா? மலர்களோடு போட்டி போட கனிகள் தோன்றுமா? பெண்ணை பார்த்த கண்ணுக்கென்ன சொல்லவே என்ன சொன்னாரு?
அத பத்தி முடியாது, என்ன விட்டுடுங்க. அப்ப போயிடு, போ. என்ன அடியோட மறந்துட்டு போயிடு. அத்தா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என் மனச கல்லாக்கிட்டு சொல்லிடு. ஒரு நாள் உங்க அண்ணன் எங்க அக்காவை கெடுக்க வந்த, அதை என் கண்ணால பார்த்து சும்மா இருக்க முடியுமா? கையில கடிச்சு கத்தி தைரியமா காரணம் இருக்கு. இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேண்டாப்பா, நான் சொல்றதை கேளு. திறக்காது, அதுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பா? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த பெட்டியில பாம்பை வச்சு துரசாமிக்கு பிறந்த நாள் பரிசாக அனுப்பினது நீங்க தானே? இல்ல, இல்லவே இல்லை. போதும், நீங்க எங்கிட்ட சொல்ற 2வது பொய். என்ன? ஆமா, ஏற்கனவே உங்க கால் போன சம்பந்தமா எங்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. நீ என்ன சொல்ற? எப்படி சொல்றது? அதை என் வாயால சொல்ல வேதனைப்படுறேன், வெட்கப்படுறேன். ராமு, நீ வாயால சொல்லவே வெட்கப்படுற எந்த தவறையும் நான் வாழ்க்கையில இதுவரை செய்ததில்லப்பா. நீங்க ஒரு பெண்ணை கற்பழிக்க போகும்போது இறந்ததுதானே இந்த காலு. இப்படி அபாண்டமா ஒரு குற்றத்தை என் மேல சுமத்துறதை விட உன் கையாலேயே என்ன கொன்னுடப்பா. நீங்க செத்திருந்தா நான் அடையிற துன்பத்தை விட அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நான் துடியாக துடிச்சு போயிட்டேன். ராமு, அதை நீ நம்புறியா? உறுதியா நம்புறேன். நான் உன் கூட பிறந்தவன்ப்பா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அவமானமா இருக்கு. நான் கற்பழிக்க போனதா சொன்னவன் யாரு? சொன்னவன் இல்ல, சொன்னவள். உங்க கால் வெட்டப்படுறதுக்கு காரணமா இருந்த ஜெயா. தம்பி, நம்ம தாய் மேல ஆணையா சொல்றேன்ப்பா, நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? சில மாதங்களுக்கு முன்னால இரவு நேரத்துல துரசாமி வீட்டு மாடிக்கு போய் பெண்கள் அறையில நுழைஞ்சது உண்மையா இல்லையா? உண்மைதான். நடந்தத விவரமா சொல்றேன். நான் உனக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறி துரசாமிய பழி வாங்கணும்னு ஊர் ஊரா தேடி அலைஞ்சு கடைசியில சென்னைக்கு வந்து. கூப்பிட்டீங்களா? ஏண்டா பூல், தோட்டத்தை இப்படிதான் விற்கிறதா? அடுத்த வர வரும்போது தோட்டம் ஒழுங்கா இல்ல, உன்னை டிஸ்மிஸ் பண்ணி விடு. வா. உன்னை தாண்ட நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிறேன். யாரா நீ? தெரியல. 15 வருஷத்துக்கு முன்னால நீ கொலை செய்தியே மருத்துவ வச்சு மங்களம். அந்த மங்களத்தோட மகன் தானா? யார பசுத்த பைத்தியக்காரனா இருக்க? நான் இல்ல பாத்து போ. யார ஏமாத்த பாக்குற? நீ கழுத்தை வெட்டுறதுல இருந்து கண்டுபிடிச்சேன்டா. நீ போலீஸ் கையில இருந்து தப்பலாம், ஆனா என் கையில இருந்து தப்ப முடியாது.
அவ எரிஞ்ச கத்தியில ஏற்பட்ட காயம் எவ்வளவோ வைத்தியம் செய்து ஆறாம துறையோடி போய் கடைசியில என் காலையே எடுக்க முடியாயிடுச்சு. தம்பி, நான் மறுபடியும் சொல்றேன், தப்பான எண்ணத்தோட நான் அந்த பெண்கள் அறைக்கு போகவே இல்லை. அந்த சம்பவத்துல ஏமாற்றம் அடைஞ்சனா அவனை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சுதான் பாம்பு அனுப்பினேன். அந்த படுபாவி அதுலயும் தப்பிச்சுட்டான். இத்தனை நாளா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ல சொன்னா என்னுடைய முயற்சியை தடுத்துடுவோங்கிற எண்ணம் தான் தம்பி. தம்பி, பெண்ணாசை பிடிச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையலைங்கிறது இப்பவாவது நீ நம்புறியா? நம்புறேன். எனக்கு அது ஒண்ணே போதும். என்னுடைய அண்ணன் பண்பு கெடாதவர்ங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை கைது செய்யறேன். ராமு, ராமு, அப்படி செய்ததானே எனக்கு அவகாசம் கொடு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் அதையெல்லாம் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்ப்பா. உங்களுடைய தவறான செயலுக்கு என்ன துணைக்கு வர சொல்றீங்களா? பேஷ். தம்பி, தம்பி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னுடைய லட்சியம் நிறைவேறத்துக்கு முன்னாடி என்ன முடக்கிடாது, என்ன முடக்கிடாது. கொலை செய்யறது கூட ஒரு லட்சியம். பின்பற்ற வேண்டிய கொள்கை. அண்ணனை கைது செய்தான் தம்பிங்கிற பழிக்கு ஆளாகாது. கடமை பாசத்தை விட பெருசு இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும். அப்போ உங்களை கைது செய்யத்தான் போறேன். அது உன்னால முடியாது. ஏன் முடியாது? நீ இன்ஸ்பெக்டர், உனக்கு சட்டம் தெரிஞ்சிருக்குமே. என்னால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அந்த துரைசாமி புகார் செய்திருக்கிறானா? இல்ல. புகார் செய்யாம என்னை எப்படி கைது செய்ய முடியும்? அடடே, சட்ட நுணுக்கம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க யாருகிட்ட பாம்பை வாங்கினீங்களோ அந்த பிடாரம் சாட்சி சொல்ல தயாரா இருக்கு. என்ன நம்பி இன்ஸ்பெக்டர் உடைய எனக்கு தந்தவங்க பைத்தியக்காரர்களும் அல்ல, நான் முட்டாளும் அல்ல. சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்க? அண்ணே, இப்பதானே நீங்க அண்ணன். இங்க இருங்க, போலீஸாருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இன்ஸ்பெக்டர் ராம பேசுறேன். தயவு செய்து உடனே 2 கான்ஸ்டபிள்ஸ் என் வீட்டுக்கு அனுப்புங்க. ஆமா, சீக்கிரம் அனுப்புங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாட்டேன் நான் சொல்றேன். ஆத்திரப்படாதீங்கப்பா, உங்க பேச்சு நான் இதுவரை தட்டிருக்கேன். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மன்னிச்சிருக்க. ராமுவும் ஜெயாவும் மனசார காதலிக்க என் கண்ணால பார்த்து வாயார வாழ்த்துனேன். அப்படி இருக்கு, நானே அவங்க வாழ்வுக்கு குறுக்க நிக்க ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்ப்பா, ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ராமுவுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அது நடக்காது மல்லிகா. அப்பா, பெத்த மக வாழ்வையே பாழ்படுத்த உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியலையே. ஆனா கூட பிறந்த தங்கச்சிக்கு துரோகம் பண்ண என்னால முடியாதப்பா, முடியாது. யாரு நான் பெத்த மகன்? யாரும் கூட பிறந்தவர் இல்ல. இவன் எனக்கு மகனும் இல்ல, உன் கூட பிறந்தவனும் இல்ல. அப்பான்னு சொன்னாரு, நீ ஒரு அனாதை.
சொல்லாதீங்க. உங்க இஷ்டப்படி நடக்கலன்னு எப்ப இப்படி திடீர்னு போய் சொல்றீங்க? ராமாவுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்காட்டியும் போகுது. அதுக்காக எப்பா பெத்த மகளையே அனாதைன்னு சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். 15 வருடத்துக்கு முந்தி சிதம்பரம் திருவிழாவுக்கு போயிருந்தோம். அந்த அனாதையா அழுதுட்டு கிடந்த இவளை உங்க அம்மா தூக்கிட்டு வந்து உனக்கும் துணையா இருக்கட்டும், கூடவே இருக்கட்டும் என்ன கெஞ்சினேன். நானும் இறக்கப்பட்டு சரின்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சதா? ஜெயா, நீ சொல்லு சொல்லு உங்க அக்கா கிட்ட இன்ஸ்பெக்டரை கட்டிக்க சொல்லி. இல்ல இப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்துடுவேன். என்ன சொல்ற? இன்ஸ்பெக்டரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லு. என்னால அவரை மறக்க முடியாது. அவ்வளவு துணிச்சலா உனக்கு? ஏய், இனிமே அரை நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ வெளியே, போ வெளியே. என் கால போடாத. போ வெளியே. உண்மையான வார்த்தை யார் தெரியுமா? இவதான். யாரும் இல்ல, இவ அண்ணன் மக. அவளே அன்னைக்கே இல்ல, நீங்க கையால் கிட்ட குழந்தைய கொல்ல கொடுத்தத ஜன்னல் வழியா பாத்துட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு தெரியாம அவனை தடுத்து நிறுத்தி நிறைய லஞ்சம் கொடுத்து குழந்தைய காப்பாத்திட்டேன். கொஞ்ச நாள் வளர்த்து சிதம்பரம் திருவிழாவில அனாத மாதிரி கிடைக்கும்படி நான் தான் ஏற்பாடு செஞ்சேன். இப்ப புரிஞ்சுதா? அவன் இஷ்டப்பட்ட நாம தான் வெளியேறணும். மாதிரி இருக்கீங்க. நன்றி செலுத்தப்பட வேண்டிய வாழ்வையை நாசமாக்கிட்டோம்னா போதும் போதும். இனிமே ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அம்மா ஜெயா, நீ இஷ்டப்படிய யார வேணாலும் கல்யாணம் செய்யட்டும். நடத்துல மாட்டுக்கு என்ன மன்னிச்சிடுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. என்ன பெற்றவங்க வேற, இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால நம்ப கூட முடியல. என்ன பொறுத்தவரையில இப்போ நீங்க தான்ப்பா எனக்கு அப்பா அம்மா. என்ன எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு. என்னவோ இப்பவாவது உங்க மனசு எல்லாம் முருகன் செய்யும். என்னங்க, குழந்தைகளை அழைச்சிட்டு கோயிலுக்கு போய் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம். வாங்க வாங்க உட்காரு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன். என்னது? சோமுங்கிறவரோட தாயாரை நீங்க கொலை செய்தீங்க. அதுக்காக அந்த ஆளு உங்களை பழி வாங்கறதுக்காக சுத்திக்கிட்டே இருக்கிறதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தயவு செய்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எதுக்கும் ஆபத்துன்னு தெரிஞ்சா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. நான் வந்து சேர்ந்தேன். ஒரு காரியம் பண்ணுங்களேன். அதாவது ஒரு பெட்டிஷன் எழுதி அனுப்புங்க. நான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வேன். பட்டுமா? போயிட்டோம். நீயா ஜெயா, எப்ப வந்த? ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? கொஞ்சம் முன்னாள் தான் வந்தேன். அது இருக்கட்டும், உங்க அண்ணா என்ன பத்தி? அத பத்தி எல்லாம் யோசனை பண்றேன். ஆமா, ஏன் முகம் வாட்டமா இருக்கு? ஒண்ணுமில்ல, மனசு என்னவோ சரியில்லை. கோவிலுக்கு கூட போனேன், வழியிலேயே திரும்பி வந்துட்டேன். இதுக்காகலாம் இப்படி சிந்திக்கலாமா? சொல்லுங்க. இங்க வாங்க.
என்ன ஒரே சோகமயமா இருக்கிறீங்க? எல்லாம் நம்ம தொழிலை பத்தின குழப்பம்தான். வர வர இன்ஸ்பெக்டர் ராமுடைய கெடுபிடி அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு கட்டிடலான் இருக்கேன். அவனுக்கா? அவனுக்கும் நமக்கும் இருக்கிற பகமைக்கு. எப்படி? ஜம்பு, ராமு என்னுடைய மருமகன் ஆக்கிட்டா. என்னங்க இது? அது நம்ம தொழிலையே பாதிக்குமே. பாதகமா இருந்தா விட்டுட்டா போகுது. முடிவுத்தானே தொழில. ஓஹோ, அது அவ்வளவு சுலபமா போச்சா? இந்த முடிவுக்கு வந்து நீங்க இனிமே அதைத்தான் செய்ய மாட்டீங்க. ஜம்பு, என்ன இப்பதான் எனக்கு புரியுது. இன்ஸ்பெக்டர் மருமகனா கேட்டா நீங்க தப்பிச்சுக்கலாம், எங்கெல்லாம் காட்டி கொடுத்தலாம் திட்டம் போடுறீங்க. நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் ஜம்பு. செயல்ல காட்டுங்கிறேன். எப்படி? எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துடுங்க, நான் எங்காவது போயிடும். வெரி குட், நல்ல முடிவு. இருவன் இந்தா. என்ன? உனக்கு சேர வேண்டிய சம்பளம். பார்ட்னர் பெட்டியில சரிபாதி. என்ன? யோசிக்காதீங்க, பங்கு தகராறு பல இடங்கள்ல படுகொலையில முடிஞ்சிருக்குது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பயமுறுத்துறியா ஜம்பு? ஜம்பு, நாம 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு வரோம். அந்த எண்ணம் எனக்கு மட்டும் இருந்தா போதாதே. ஜம்பு, என்ன பாசம் இல்லாதவன் நான் நினைக்கிறேன். ஊர்ஜிதமே பண்ணிட்டேன். பைத்தியக்காரன். இந்தா வச்சுக்கோ. ராமுவுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அது வரைக்கும் பொறுத்துக்கும். அடுத்த நிமிஷமே வந்து இதுல இருக்க ஆட்சி அத்தனை நீ எடுத்துட்டு போ. ஏன் அப்படி பாக்குற? மயக்கத்துல உணர்ற நினைக்கிறியா? இல்ல ஜம்பு, மனப்பூர்வமா சொல்றேன். எனக்கு நீ தேவை ஆட்சி அல்ல, அமைதி, மன அமைதி. நீங்களே வச்சுக்கோங்க, உங்களை நான் நம்புறேன். வர முட்டா, கல்யாணம் நடக்கட்டும். அடுத்த நிமிஷமே உன்னை அரசாங்க விருந்தாளி ஆக்கி கம்பி எண்ண வைக்கிறேன். ஏண்டா துரைசாமி, என்ன நீ அரசாங்க விருந்தாளி ஆக்குறியா? இரு, உன்னை எம்மலோக விருந்தாளி ஆக்குறேன். நீங்க காணுமே, எங்கப்பா போயிட்டீங்க? இங்கதாமா இருந்தேன். சரி, சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஜெயா, ஜெயா. அம்மா, என்னம்மா? அப்பா
வாங்கிட்டு வர சொன்னாரு. மல்லிகை கொண்டு போனா போல இருக்கே. இருக்காதே, இப்போ என்கிட்ட வாங்கிட்டு வந்து சொன்னாரு. இத பாரு, சாக்லேட் மாத்திரை கூட கொடுத்து வச்சிருக்காரு. பால்ல கலக்கிட்டு வாங்க. அப்படியா? அவ ஒரு மறதி பிடிச்சவ. பால் கொடுக்குறேன். நான் இப்பதாமா சாப்பிட்டேன். மல்லிகா கொடுத்துட்டு போனா பரவாயில்ல, பால் தானே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம், நீ சாப்பிடு. எனக்கு எதுக்குப்பா? எனக்கு வேண்டாம். பரவாயில்லம்மா, நீ வளர புள்ள, சாப்பிட்டு வை. என்ன பண்ணுது? ஏன் மல்லிகா? ஏன் மீனாட்சி? ஏன் மல்லிகா? ஐயோ, என்னவா? பாலை கொண்டு வந்து என்ன சாப்பிட சொன்னா, நான் சாப்பிட்டு நீ சாப்பிடமான அந்த பாலை சாப்பிட்டு மயக்கமா வந்துட்டா. என்ன நடந்தது நல்லா புரிஞ்சு போச்சு. மீனாட்சி, என்ன சொல்றேன்? சொல்றதுக்கு எல்லாம் இருக்கு. திட்டம் மட்டும் காரியத்தை முடிச்சிருக்கீங்க. ஐயோ, பயந்துதான் இந்த சொத்துக்கெல்லாம் ஜெயாதான் மாறுதுங்கிறது இத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். கடைசியில நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. விஷத்தை கொடுத்து கொண்டுட்டீங்களே. அப்பா, கேவலம் பணத்துக்காக ஆசைப்பட்டு. இல்ல மல்லிகா, இல்ல, நான் ஜெயாவை கொலை பண்ணல. மாத்திரையில விஷத்தை குடிச்சு அவ கையாலேயே பாலில கலக்க வச்சு அவளையே குடிக்க வச்சு கொள்ள கொலகார நீங்க. மீனாட்சி, என்ன சொன்ன? நானா கொலை? நான் கொலைகாரன் தான். நான் கொலைகாரன் தான். 15 வருடத்துக்கு முந்தைய சொத்து காட்டப்பட்டு எங்க அண்ணன் குழந்தையை கொல்ல மறுத்து வச்சு கொலை செய்த கொலைகாரன் நான் தான். ஆனா மீனாட்சி, இந்த கொலையை நான் செய்யல. மீனாட்சி, நான் செய்யல. ஏன் போய் சொல்றீங்க? ஆமா, இப்போ நீ இருக்கிற நிலைமை நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்லை. இந்த கொலைக்கு சாட்சியே இல்லாம போச்சு. செய்யாத கொலைக்கு கட்டின பொண்டாட்டியை சாட்சி சொல்ல வந்துட்டோம். தோசாமி, குற்றம் செய்யறவன் என்னைக்குமே தண்டனை வந்து தப்ப முடியாது. ஜெயா, எழுந்து. மிஸ்டர் துரசாமி, நீங்க நினைக்கிற மாதிரி போலீஸில் அக்கா கிள்ளுக்கிறை செத்தது மாதிரி ஜெயாவை நான் தான் நடிக்க சொன்னேன். ஆமாப்பா, என்ன மன்னிச்சிருங்க. எங்க வந்த? வழிவாங்க வந்து நீ செத்துட்டியடா, நீ பிணமாயிட்டியடா, என்ன ஏமாத்திட்டியடா. டேய், நீ செத்துட்ட, ஆனா என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பிறையின சாகலடா. உன் உயிரை போனா என்ன, உன் உடல் தானடா என் தாயை கொன்னது. அதை வெட்டி கூறு போட்ட தானா என் நெஞ்சு ஆறும்.
85 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. 85 இவரை கைது செய்து கொண்டு வா. நான் கைதியா? ராமு, ராமு, நில்லு! ராமு, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. ராமு, 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 நில்லு ராமு. நான் குற்றவாளியா? என்ன குற்றவாளின்னு நீ நினைக்கிறியா? நினைக்கிறதெல்லாம் முதல் கட்டம். இப்ப நான் முடிவு செய்யற கட்டத்துல இருக்கேன். கண்டிப்பா பேசலாம் மட்டும் போதாது. அந்த கண்டிப்புக்கு ஒரு நியாயம் இருக்கணும். அறிவுரைக்கு இப்படி ஒரு கஷ்டகாலமா இருந்தாலும் உங்க அறிவுரைக்கு நன்றி. தம்பி, அது வீட்டுல. இப்ப நான் இன்ஸ்பெக்டர். சட்டம்ங்கிறது அண்ணன் தம்பிங்கிற பாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நெருப்பு. அதுக்கு நிழலும் வெயிலும் ஒண்ணுதான். ராமு, நான் சொல்றத கேளு. கேட்க வேண்டியது கோர்ட். நாங்க ராமு, ராமு, நில்லு. என்ன வயிறறிய வைக்காதே. அந்த பாவம் பொல்லாது. என் கடமையை செய்யறதுலேருந்து நான் தவறுனா தான் பாவம் எனக்கு வரும். கடமையாம் கடமை. நான் தான் இந்த கொலையை செய்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நான். நிரபராதியான எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு அதனால உனக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்சா என்னடா பிரயோஜனம்? அண்ணனையே கைது செய்து தாங்கிற பேரு உனக்கு கிடைக்கும். அதுதானே? பதவிக்காக எந்த குறுக்கு வழியிலும் போறவன் நான் இல்ல. குற்றம் சாட்டப்பட்டவங்க எல்லாருமே குற்றவாளிங்கன்னு உன் நினைப்பா? அப்போ குற்றம் சாட்டப்பட்டவங்க அத்தனை பேரும் நிரபராதிங்கிறது உங்க நினைப்பா? ராமு, நான் நிரபராதி. நான் நிரபராதி. என் வார்த்தையை நம்பு. தாயை துடிக்க துடிக்க கொன்னவனை கையால பார்த்தவன் தான். தாய் பாசத்தின் காரணமா இவனை என் கையாலேயே பழி வாங்க வந்தது உண்மை. ஆனா ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலப்பா. தாய் பாசம் உங்களுக்கா? தாயை அலட்சியப்படுத்தி நீங்களா தாய் பாசத்தை பற்றி பேசுகிறீர்கள்? நான் இருவரும் ஒரே தாய் வயிற்றில் தான் பிறந்தோம். அந்த தாயின் அறிவுரைப்படி நடந்த நான் இந்த குற்றவாளிகளை கைது செய்யும் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். அந்த தாயை அவமதித்த நீங்களோ குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். நம் இருவருடைய நிலையை பார்த்தாவது தாயை மதிக்காத தனையர்கள் திருந்தட்டும். உங்களை பார்த்து நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். நிரபராதியான நீங்க குற்றவாளியா நிக்கிறீங்களே. இந்த கத்திதானே நீங்க கொலை செய்யறதுக்காக வச்சிருந்தது? ஆமா. இதுல ரத்தக்கரை இல்ல, இதுல இருக்கு. ஆமா. அப்போ நான் நிரபராதி. எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க போலீஸ் பாதுகாப்புல தான் இருக்கும். ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. தனியே இவ்வளவு நேரம் இந்த பெட்டியை மட்டும் திறக்க முடியலையே. பூதம் மாதிரி காத்துட்டு இருந்தால துரசாமி, அவ ஆவி வந்து தடுக்குது போல இருக்கு. இந்த நாய் பய பேர சொன்னாரு. தீர்த்த மரத்திலே கூறு பார்த்தான், தீர்த்து கட்டிட்டேன். நேரம் இன்ஸ்பெக்டர் அவங்க அண்ணன் கையில விலங்கு மாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க உஷாராத்துக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நல்ல முறையில சொல்றேன். உடனே ஆயுதங்களை கீழே போட்டுருங்க. இல்ல கருணை காட்ட மாட்டேன். 1 2 3.
இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முதல் குற்றவாளி ஜம்பு மீது போலீஸ் தரப்பில் சாட்டப்பட்டுள்ள கொலை, கொள்ளை ஆகிய குற்றங்களை இவர் மறுக்காமல் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே கொலை குற்றத்திற்காக EPCO 302வது செக்ஷன் படி மரண தண்டனையும், கொள்ளையடித்த குற்றத்திற்காக EPCO 392வது செக்ஷன் படி 10 வருட கடுங்காவல் தண்டனையும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. கடுங்காவல் தண்டனை மரண தண்டனை இணைக்கப்பட்டதால் கைதியை சாகு முறையில் தூக்கிலிடும்படி உத்தரவிட்டு கீழ்கோர்ட்டில் அளித்த தீர்ப்பை ஊர்ஜிதப்படுத்துகிறேன். கொள்ளையடிப்பதற்கு ஜம்புவுக்கு உடந்தையாக இருந்த சங்கிலி, காத்தான், கருப்பன், காளி ஆகிய 4 பேர்களுக்கும் EPCO 120 B 392வது செக்ஷன் படி ஆதரிக்கிறது. பாம்பை பெட்டியில் வைத்து அனுப்பி துரசாமியை கொல்ல முயற்சி செய்த சோமுவுக்கு EPCO 307வது செக்ஷன் படி 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். பொதுஜன ஊழியர் தன்னலம் கருதாமல் எவ்வாறு கடமையாற்ற முடியும் என்று உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய இன்ஸ்பெக்டர் ராமு உயர்ந்த பதவியடையும் எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறார் என்று பாராட்டி நான் தனிப்பட்ட முறையில் சிபார்சு செய்கிறேன். வாயா 777 என்ன என்னுடைய கல்யாணத்துக்கு பரிசு கொண்டு வந்திருக்கியா? இல்ல, எல்லாம் பாராட்டு கடிதம் நம்ம இன்ஸ்பெக்டர் சாருக்கு. என்ன பாராட்டு என்ன இருக்கு? இருந்தாலும் இந்த கொள்ள கூட்டத்தை நீங்க பிடிச்சது பெரிய சாதனை தான்களே. அத்தனை அவருடைய மகராசி தான். ஆமா 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 ஆமா, இந்த மகராசிக்கு ஏத்த மகராசி.